அவர்களுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் கலைஞர்கள் சங்கம் நிகழ்வோடு இணைந்திருக்கிறோம். கலைஞர்கள் சங்கம் நிகழ்வு என்று ஒரு சிறப்பு பார்வையாக அந்தோனி திரைப்படம் பற்றிய ஒரு சிறப்பு பார்வை. இந்த திரைப்படமானது 13/3/2026 திரையிடப்பட இருக்கின்றது. இதை ரமணா அவர்கள் தயாரித்திருக்கின்றார். ஓசை நிறுவனம் மூலம் தயாரிப்புகளை செய்திருக்கின்றார். ரமணா அவர்கள் எங்களுடைய ஒரு கலை படைப்பாகவும் இந்திய கலைஞர்களையும் இணைத்த ஒரு படைப்பாகவும் அதை தயாரித்திருக்கிறார். வணக்கம் ரமணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம். நேர்களே. நீண்ட நாட்கள் உங்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றிருந்தோம். இன்றுதான் இந்த அந்தோனி திரைப்படம் மூலம் இன்று தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் உங்களுடைய கலை வாழ்வு பற்றி கலைஞர்கள் சங்கத்தில் மீண்டும் ஒரு முறை உரையாடி கொள்ளுவோம் சிறப்பாக. இது முழுமையாகவே இந்த அந்தோனி திரைப்படத்தை பற்றிய ஒரு பதிவாகவே நாங்கள் பார்த்து கொள்வோம். இப்படி ஒரு படத்தை எடுக்க வேணும் என்ற திட்டம், நீங்கள் உண்மையிலேயே 100க்கும் மேற்பட்ட நாடகங்களை, எத்தனையோ கலைஞர்களை வைத்து இயக்கி இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே இது உங்களுக்கு ஒரு புதுமையான விடயம் அல்ல. ஆனாலும் இதை எடுப்பதற்கான உங்களுக்கான சிந்தனை முழு நீளமாக எப்படி வந்தது ஒரு திரைப்படமாக? இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த உங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, 100க்கும் மேற்பட்ட மேடைகளில் பல நாடகங்களை செய்திருக்கிறேன். அதுதான் உண்மை. இந்த திரைப்படம் எடுக்க வேண்டும், இப்படியான திரைப்படத்தை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய நீண்ட நாள் அவா. எப்படி என்று கேட்டால், எங்களுக்கான படைப்புகளை ஒரு சந்தை, அதாவது வணிக நோக்கத்தோடு செய்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான படைப்புகள் தரமான படைப்புகளாக நாங்கள் உருவாக்க முடியும். ஒரு சந்தை இல்லாத ஒரு மக்கள் தொகை கொண்ட, ஒரு சிறிய மக்கள் தொகை கொண்ட ஈழத்தமிழர்கள் நாங்கள். எங்களுக்கான சந்தை இல்லை. அப்போ ஒரு படைப்பை நாங்கள் ஒரு தரமாக கொடுப்பதென்றால் பொருட்செலவு அதிகமாக இருக்கும். ஆனால் சந்தை இல்லாத போது அதை நாங்கள் திருப்பி மீட்கின்ற வாய்ப்பு இல்லாமல் போகும். எங்களுடைய படைப்புகள் எல்லாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவதாகவே முதல் ஆரம்பங்களிலே இருக்கும். எப்பவுமே ஒரு தன்னார்வத்திலே அவாவிலே எழுகின்ற விடயங்களாகத்தான் பெரும்பான்மையான படைப்பு எங்கள் மத்தியில் வந்திருக்கிறது. ஆனால் அந்த படைப்புகளை நாங்கள் செய்துவிட்டு, இது எங்களுடைய படைப்பு, எங்களுடைய படைப்பை யாரும் பார்க்கிறார்கள் இல்லை, எங்களுடைய படைப்புக்கு யாரும் ஆதரவு தருகிறார்கள் இல்லை என்று நாங்கள் கூப்பாடு போட்டுக்கொண்டே இருப்போம். ஆனால் ஒரு 100 கால சினிமாவோடு வாழ்ந்து வருகின்ற தமிழ் சமூகம், அது ஈழத்தமிழர்களாக இருந்தாலும், தொப்புள் குடி உறவுகளாக இருந்தாலும், தமிழக தமிழர்களாக இருந்தாலும், ஒரு 100 கால சினிமா அனுபவத்தோடு இருக்கின்ற மக்கள். அப்போ அவர்கள் சந்ததி சந்ததியாக கடத்தப்பட்டிருக்கிற ஒரு சினிமாவை நாங்கள் ஒரு சாதாரண கேமராவிலே பதிவு செய்து இதுதான் சினிமா, இதை பாருங்கள் என்று நாங்கள் சொல்லிவிட முடியாது. அதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு அந்த சினிமாவில் அனுபவம் இல்லாத போதும் அந்த ஈனிலே கடத்தப்பட்ட அந்த பார்வை ஞானமானது அதை ஏற்றுக்கொள்ள விடாது. அது நாடகமாகத்தான் பார்க்கப்படும். அப்போ எங்களுடைய படைப்புகள் முடிந்த வரை நாங்கள் எங்களுடைய ஒரு செலவிலே அந்த தயாரிப்புகளை செய்து கொண்டு வருகின்ற பொழுது, நான் 2008ஆம் ஆண்டு ஒரு படைப்பை செய்திருந்தேன், பூ பெய்தும் காலம் என்று. முடிந்தவரை ஒரு தரமான படைப்பாக கொடுப்பதற்கு தான் என்னுடைய முயற்சிகள் அநேகமாக இருந்திருக்கிறது. ஒரு ஜெனரேஷன் கன்ஃப்ளிக்ட் தருகின்ற ஒரு படைப்பாக அந்த படைப்பு பார்க்கப்பட்டுச்சுது. அந்த படைப்புக்கு சுவிஸ் அரசாங்கம் எங்களுக்கு ஒரு விருது ஒரு பணமுடிச்சும் தந்தார்கள். அதை தொடர்ந்து மாறுதடம் என்கின்ற ஒரு திரைப்படத்தை 2013ஆம் ஆண்டு வெளியீடு செய்திருந்தேன். 2010ஆம் ஆண்டிலிருந்து படப்பிடிப்புகள் ஆரம்பமாகி 3 வருடங்களுக்கு பின்னர் தான் அந்த படைப்பை வெளிவந்துச்சு. அப்போதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இப்படியே நாங்கள் செய்து கொண்டிருப்பதில் எந்த ஒரு பயனும் இல்லை, நாங்கள் ஒரு சந்தையை நோக்கி நகர்த்த வேண்டும். இப்ப சந்தையை நோக்கி நகர்த்தா அதுக்கு பெரும் பொருட்செலவு வேணும். அந்த பொருட்செலவு யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்றால் பெரிய பெரிய நிறுவனங்களே எங்களுடைய ஈழப்படைப்புகளை செய்யவில்லை, உலக தரத்துக்கு செய்யவில்லை. அப்போ 12 வருடம் காத்திருந்திருக்கிறேன். சென்ற ஆண்டுதான் அதுக்கான வாய்ப்பு கிடைத்தது. என்னவென்று கேட்டால், இந்த கொரோனா வந்த காலங்களிலே நான் ஒரு சிறிய ஒரு தொலைக்காட்சி தொடரை செய்து கொண்டிருந்தேன், பொய்முகம் என்கின்ற. அந்த பொய்முகத்தினுடைய தொடரினுடைய தாயக காட்சிகள் எல்லாம் நாங்கள் அங்கிருந்து படப்பிடிப்புகள் செய்வோம், இங்கிருந்தும் செய்வோம். நேரடி படப்பிடிப்புக்காக நான் அங்கே செல்ல வேண்டிய போது, இந்த அன்பு தம்பி, இந்த அந்தோனி திரைப்படத்துடைய இயக்குனர் சுகிர்தன் கிறிஸ்துராஜாவை என்னுடைய தொலைக்காட்சி தொடருக்கு துணை இயக்குனராக ஏற்பாடு செய்திருந்தேன். அப்போதான் அவர் அறிமுகமானார்.
அப்போ இருந்தே அவர் இந்த கதைகளை சொல்லுகின்ற போது நான் சொன்னேன் இல்லை, நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு படைப்பாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சந்தையை நோக்கி இந்த படைப்புகள் எதை செய்தாலும் செய்ய வேண்டும். நாங்கள் நினைக்கின்ற தொகையிலே ஒரு சின்ன செலவை செய்து நாங்கள் படத்தை எடுத்து எங்களை வளர்த்து விட முடியாது என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருப்பார். நானும் சொல்லி சொல்லி வந்தேன். ஒரு ஒரு கட்டத்திலே சொன்னேன், சரி அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஒரு ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுத்து காட்டுங்க. ஒரு குறுகிய செலவிலே நல்ல ஒரு தரமான ஷார்ட் ஃபில்ம் எடுத்து காட்டுங்கன்னு சொன்னேன். அப்போ மழைக்கால இரவுகள் என்ற ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுத்து காட்டினார். பார்த்து அசந்து போனோம். எப்படி என்று கேட்டால், நாங்கள் எத்தனையோ படங்களிலே மிருகங்களை வைத்து இயக்கியிருப்பார்கள். மிருகங்கள் நடிப்பதாக. தேவர் ஃபிலிம்ஸ் என்று சொல்லி சொன்னால் ஆடு வரும், மாடு வரும், பாம்பு வரும், நாய் வரும், நரி வரும். இந்த மழைக்கால இரவுகளிலே இந்த தம்பி என்ன செய்திருப்பார் என்றால் 2 நண்டை நடிக்க வைத்திருப்பார். தண்ணிக்குள்ளே 2 ஒரு ஆண் நண்டு, ஒரு பெண் நண்டு அது நடிக்கும். விஷுவல் எஃபெக்ட்ஸும் ஒன்றும் செய்யாது. ரியலாகவே அது அந்த காட்சியை மட்டும் ஒரு ஒரு 5 செகண்ட் காட்சியை எடுப்பதற்கு கிட்டத்தட்ட 5 மணித்தியாலும் கடலுக்குள்ள ஸ்டாண்டை வச்சு போட்டு காத்து கொண்டு வந்திருக்காரு. அப்போ இவ்வளவு முயற்சி செய்கிறாரு. அப்போ ஒரு பெரிய படத்தை எடுக்கின்ற பொழுது இவ்வளவு எஃபோர்ட் போட்டு செய்வார்ன்றது எனக்கு அதிலிருந்து புரிஞ்சு கொண்டது. உங்களுடைய சினிமாவை உலகத்தரத்துக்கு கொண்டு போவதாக இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று, முகம் அறிந்த தமிழக கலைஞர்களையும் உள்வாங்கி செய்தால் நாங்கள் கொண்டு போக முடியும் ஒன்று இருக்கிறது. அடுத்தது ஒரே நேரத்தில் உலகெங்கும் வெளியிடக்கூடிய வகையிலே நாங்கள் இந்த படைப்புகள் செய்ய வேண்டும். பெரும்பாலும் அறிமுகமான நடிகர்களாக இருந்தால் எங்களுக்கு வேலை செய்வது இலகுவாக இருக்கும். இல்லாட்டி அனுபவசாலிகளாக இருந்தால் வேலை செய்வது இலகுவாக இருக்கும். சிறகுகளை கட்டுப்படுத்தலாம் என்றெல்லாம் சொல்லியிருந்தோம். அதே போன்று குறைந்தது 3 மொழிகளிலாவது நாங்கள் படத்தை எடுத்து நாங்கள் உலக சந்தையை கொண்டு போனால்தான் ஏதாவது ஒரு மொழியிலேயாவது அந்த படைப்பு சரியான இடத்தை போய் சேரும் என்றது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அதனால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த அந்தோணி என்கிற திரைப்படம். நல்லது. இந்த கதைக்களத்தை வண்ணம் தெரிவு செய்தீர்கள். இந்த கதைக்களமானது உண்மையிலேயே ஒரு கடலும் கடல் சார்ந்த மக்களுடைய வாழ்வியலையும் தாண்டிய ஒரு அன்பு, காதல் பற்றித்தான் இந்த படைப்பு வந்திருக்கிறது. இந்த கதையை அவர் முதல்ல எனக்கு 2022ஆம் ஆண்டு சொன்னார். கொரோனா முடிந்த காலத்திலே. அப்போ எடுக்க முடியாத ஒரு சூழல். இன்னும் 2 கதைகள் சொல்லியிருந்தார். அந்த 2 கதைகளும் கொஞ்சம் கொமர்ஷியல் ஃபில்மாக இருந்துச்சு. இது ஒரு ஆர்ட் ஃபில்ம் ஸ்டைல்ல இருந்துச்சு. அப்ப நாங்கள் முதலாக ஒரு ஈழ சினிமாவை உலகத்தரத்துக்கு எடுக்கணும்னா, நம்ம கொமர்ஷியல் ஃபில்மா எடுக்க வேணாமே. அது ஒரு ஆர்ட் ஃபில்ம் கலந்த கொமர்ஷியலா செய்வோமே என்றதான் நாங்கள் இப்போ ஒரு டைட்டானிக் படம் பார்த்தோம்னு சொன்னால், டைட்டானிக்ன்றது உடைந்து விழுந்த கப்பல் தாண்ட கதை. ஆனால் அதுக்குள்ளே ஒரு காவலை வைத்துக்கொண்டு அந்த படத்தை சுவாரஸ்யமாக எடுத்திருப்பார்கள். அப்பதான் சொன்னேன், இல்ல இதை நாங்கள் ஆர்ட் ஃபில்மாகவும் எடுக்க வேண்டும். அதே கட்டத்துல மக்கள் ரசிக்கவும் வேண்டும். படத்துக்கு பட்ஜெட் என்ன? எத்தனை கோடி? அண்ணா 1 கோடியிலையும் செய்யலாம். 3 கோடியிலையும் செய்யலாம். எது சந்தை? எங்களுடைய சந்தை எது? இலங்கையா? இந்தியாவா? உலகமா? என்ன அது எப்படி அது சொல்லி எடுத்தார். செய்வன திருந்த செய்யன்றதை நான் சொன்னேன். சொன்னபோது முதல் நாங்கள் கைக்கான மாந்தர்களை தெரிவு செய்வோம். அதுக்கு பிறகு நம்ம யோசிப்போம்னு அப்படி கதை மாந்தர்களை தெரிவு செய்கின்ற பொழுது பல பல தமிழக கலைஞர்களையும் நாங்கள் அணுகியிருந்தோம். அதிலே ஒரு கலைஞர் இறந்து விட்டார். 48 வயசுல இறந்து விட்டார். நாங்கள் அவருடைய ஒரு ஒரு மீனவன் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மீனவன் எப்பவுமே அந்த உடல் கட்டு மரம் ஏறுகின்றவர்கள், மீனவர்கள், இந்த வலிக்கின்றவர்களுடைய உடல் கட்டு வயசு போனாலும் ஒரு கட்டுமஸ்தான ஒரு தோட்டத்தில் இருக்கும். அப்ப இது 2 காலத்தை பிரதிபலிக்கின்ற கதை. ஒரு இளமை காலம், ஒரு நடுத்தர வயசு காலம் என்கின்ற ஒரு அதுக்கேற்ற கலைஞரை தேட வேண்டும் என்றுதான் நம்ம எங்களுக்கு நோர்வே வசிப்பிடமாகவும் இப்பொழுது இந்தியாவிலே பல படங்களை நடித்து வருகின்ற கயல் வின்சென்ட் எங்களுக்கு கிடைத்தார். எப்படி மீனவன் நடப்பான், தண்ணிக்குள்ள எப்படி நடப்பான், எப்படி மீன் பிடிக்கிறது, எப்படி நண்டு பிடிக்கிறது, எப்படி தூண்டில் போடுவது, எப்படி வலை போடுவது, எப்படி தண்டு பிடிப்பது, அத்தனையும் பழக்கித்தான் அவர் இந்த படத்துக்குள்ளே ஒரு மிகவும் யதார்த்தமாக அந்த படத்தை நடித்து கொடுத்திருக்கின்றார். கதைக்களம் இதுதான். கதைக்களமானது மீனவர்களுடைய வாழ்வியல். எங்களுடைய இலங்கையே ஒரு தீவு. அப்ப சுற்றவர இருக்கின்ற கடல்ன்றது பிரதான தொழில்களிலே அது ஒரு பெருந்தொழிலாக இருக்கிறது. இந்த படைப்பை எடுத்தால் வியாபார ரீதியாகவும் கடல் தொழில் மக்கள் பார்த்தாலே நாம ஓரளவுக்கு எங்களுடைய போட்ட பணத்தை எடுத்து விடலாம் என்கின்ற ஒரு எண்ணமும் அதில் இருந்தது. 3 மொழியில் எடுக்கிறது என்ற முடிவு வரையில அப்ப இலங்கையை சுற்றி சிங்கள மக்கள் இருக்கிறார்கள், தமிழர்கள் இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். பக்கத்து நாட்டிலே தமிழர்கள் இருக்கிறார்கள், மலையாளிகள் இருக்கிறார்கள். அப்போ கடலோடிகளுக்கான ஒரு தொடர்பு அங்கே இருக்கிறது. அப்ப இந்த கடலோடி வாழ்வியலை நாங்கள் காட்டிக்கொள்ள எங்களுடைய சந்தையை இலகுபடுத்தலாம் என்ற நோக்கமும் அதில் இருந்து அதால அப்படி செய்யப்படும். அந்தோனி திரைப்படத்திலே
இந்திய, இலங்கை கலைஞர்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த ம், தேடல்கள் வண்ணம் இருந்தது. இப்பொழுது கதாநாயகன் பற்றிய விடயம் கூறியிருக்கின்றீர்கள். அதுபோன்று ம், மற்ற ம். தேடல்கள் எப்படி இருந்தது? இதில் ஓ, நிழல்கள் ரவி இந்தியாவிலிருந்து நடித்திருக்கின்றார். அதுபோன்று வேறு கலைஞர்களும் நடித்திருக்கின்றார். இந்த தேடல்கள் எப்படி இருந்தது? எங்களுக்கு இப்ப ஈழத்து படைப்பாக இருந்தால் நடிகர்கள் பெரும்பாலும் ஈழத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கணும் அல்லது புலம்பெயர்ந்த ஈழத்தமிழர்களாக இருக்க வேண்டும் என்பதில் நாங்கள் மிகவும் ஆணித்தரமாக இருந்தோம். பேச்சு வழக்கு உடைய மொழிநடையில் இருக்கின்ற பொழுதுதான் அது எங்களுடைய படைப்பாக அது அது உறுதிப்படுத்தப்படும். ஆகவே இந்த விடயங்களில் நாங்கள் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்கக்கூடாது. ஆனால் துணை கலைஞர்களாக ஒரு சினிமான்னு சொன்னால் 24 கிராஃப்ட் இருக்கும். 24 தொழில்முறை இருக்கும் அதிலே. எங்களுடைய இடத்திலே எல்லாம் இல்லை. அப்ப நாங்கள் போஸ்ட் புரொடக்ஷனுக்கும் அடுத்தது இசை என்கின்ற வருகின்ற பொழுது நாங்கள் பெரிய கலைஞரை இந்த படைப்புக்குள் உள்வாங்கினால் நல்லம் என்று முதலே சொன்னோம். இந்த திரைப்படத்தில் இளையராஜா அவர்களை கூட இந்த படத்துக்கு இசையமைக்கின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இது மிக உங்களுக்கு ஒரு மிக பெருவாரியான நிதி செலவு ஏற்பட்டிருக்கும். அதை எப்படி உள்வாங்கக்கூடியதா இருக்கின்றது இசையமைப்பாளரை? ஓ, என்னென்று கேட்டால் அடிப்படையிலே பிரபஞ்சத்தினுடைய ஒரு ஒரு ஆற்றல் என்று தான் நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டால் எங்களுடைய ஈழத் தமிழர்கள் மத்தியிலே ஒரு திரைத்துறையை வளர்க்க வேண்டும் என்று எங்களுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டார்கள். முன்னோர்களுடைய ஆசைகள் இரத்தமும் சதையுமாக மூச்சுமாக எங்களுடைய மண்ணிலே அது பறந்து கொண்டிருந்திருக்கும். இப்பொழுதும் நிறைய கலைஞர்கள் அதுக்காக தங்களுடைய அர்ப்பணிப்போடு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆற்றல்கள் எல்லாம் சேர்ந்து எங்களுடைய எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் ஒரு 50 வயதை தாண்டிய ஒரு மாதாந்த சம்பளத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு 3 பிள்ளைகளின் தகப்பனாக இருக்கிற நான் ஒரு படத்தை எப்படி தயாரிக்க முடியும் என்கின்ற ஒரு வரையக்குல பிரபஞ்சத்தினுடைய ஒரு அதிசயமாகத்தான் நான் பார்க்கிறேன். எல்லோரும் எங்களுக்கான ஒரு சினிமாவை நாங்கள் தரமாக உருவாக்க வேண்டும் என்றதில் நாங்கள் தீர்க்கமாக இருந்ததுதான். அவர் ஒரு இசை ஞானி, இசை சித்தர். அப்ப இசை சித்தருக்கு இங்கே அந்த ஆத்மாக்கள் அலைஞ்சு கொண்டிருக்கிறது. இந்த படைப்பை செய்துவிட அது அவருக்கு இலகுவாக போய் சேர்ந்திருக்கும். ஆகவே பேராற்றல் இதுக்காக வேலை செய்து கொண்டே இருக்குது. இந்த இந்த நிமிஷம் வருந்தனைக்கும் வேலை செய்து கொண்டிருக்கு. இல்லாட்டி இந்த இரவிலும் கூட நீங்கள் உங்களுடைய அலுவல்களை விட்டுட்டு இந்த இரவிலும் என்னை பேட்டி காண்கின்றீர்கள் என்று சொன்னால் அப்படி ஏன் செய்ய வேண்டும்? அவலத்துக்கு என்ன முக்கியம் கொடுக்க வேண்டும் என்று அதாவது இது பிரபஞ்ச ஆற்றல் என்றுதான் நான் சொல்வேன். அது இசைஞானி இளையராஜாவை சரியாக போய் சேர்ந்திருக்கிறது. அவரை அணுகிறதே கஷ்டம். 2 இளம் இயக்குனர்களும் அவற்றை ஸ்டூடியோக்கு போய் 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 உள்ளுக்கு வாசல் வந்து எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்று 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 மெல்ல 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 ஒரு நாள் அழைப்புதலை கொண்டு உள்ள போய்விட்டார்கள். போய் அவருக்கு ஒரு இன்விடேஷனை கொடுத்து நாங்கள் இப்படி ஒரு ஸ்டூடியோ ஒன்று செய்கிறோம் இலங்கையில், எங்களுக்கு உங்களுடைய ஆசி வேணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்படி ஒரு படம் ஒன்று எடுத்து கொண்டிருக்கிறோம். இசைகள் எல்லாம் தேவைப்படுகிறோன்னு சரி சரி போட்டு சரி வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அது முடிச்சு ஒரு மாசத்துக்கு பிறகு திருப்பி போய் தம்பி நீங்க ஏற்கனவே நீங்க என்ன போட்டு வாங்கன்னு சொல்லி போட்டு கூப்பிட்டு கதைச்சிடாமன்னு சொல்லி கதை கேட்கல. படத்தை பத்தி ஒரு பார்ப்போம். அப்போ படத்தை போட்டு காட்டின உடனே அவர் உடனே அவருக்கு பிடிச்சு கொண்டது. உடனே நோட் எடுத்து எழுதிட்டு சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது உடனே ஸ்டார்ட் பண்ணி அதிசயத்தின் மீது அதிசயம் 2 சின்ன பசங்க ஒரு 26 28 வயசு அவருக்கு பேரப்பிள்ளைகள் மாதிரி அவங்க 2 பேரும் அவர்கிட்ட காலடியில் உட்கார்ந்து இருந்து கொண்டே கதையை சொல்லுவாங்க. கதையை சொல்ல அவர் சிச்சுவேஷனை கேட்டு கேட்டு உடனே செய்து கொடுத்துட்டார். அது உண்மையிலேயே ஒரு பெருமகிழ்ச்சி. இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் என்று தான் சொல்லணும். அவர் தந்த ஆசீர்வாதமும் ஒரு எடுத்து வச்ச ஒரு எங்களுடைய இலங்கை சினிமா க்கான இண்டஸ்ட்ரியை உருவாக்குறதுக்கு அவர் மனசார ஒரு ஒரு நம்ம சொல்லுவோம்ல ஒரு கோயில் கட்டுறதுக்கு ஒரு கல் எடுத்து கொடுப்போம் உண்டு. அதை போல அவர் தன்னுடைய ஆசீர்வாதமாக இந்த படத்துக்கு இசையமைச்சு தந்திருக்கிறார். 5 பாடல்களையும் அவரே எழுதினார். நம்ம கவிஞர்களை தேட வேண்டிய அவசியமும் இருந்திருக்கவில்லை. அவருக்குமான காலமும் இல்லை. அப்ப அவர் சொன்ன பிரச்சனை தானே எழுதித்தாருன்னு சொல்லி. என்ன குட்டு வாங்கினாலும் மோதிர கையால் குட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லி அவர் இதற்குள் இணைந்து கொண்டது மிக சிறப்பு. இந்த படத்தை நீங்கள் உருவாக்கிய விதம் முழுமையாக இந்திய கலைஞர்களும் அதில் பங்கேற்றிருக்கின்றபடியால் நிழல் ரவி துவக்கம் வேறு ஆக்களும் இணைந்திருக்கின்றார்கள். இதை முழுமையாக தாயகத்தில் நீங்கள் படப்பிடிப்புகளை முடித்திருந்தீர்களா அல்லது இந்தியாவிலும் சென்று படப்பிடிப்புகளை? முழுக்க முழுக்க தாயகத்திலே தான். சிறப்பு. உண்மையிலேயே குறும் தொகுப்பில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக ஒரு ஆளுமை மிக்க ஒரு திரைப்படமாக அது
வரும் என்பது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. திறமைகள் பல இருக்கின்றது. உங்களுடைய உங்களுடைய பக்கமும் நிறைய திறமைகள். நீங்கள் நீங்கள் தொடராக சில பதிவுகள் எல்லாம் செய்திருந்தீர்கள், அதுகள் கூட சிறப்பு. இது பற்றி நாங்கள் உண்மையிலேயே இந்த அந்தோணி திரைப்படம் திரையிடப்படுகின்றது 13/3/2026 திரையிடப்படுகின்றது. உண்மையிலேயே இதை தயாரித்தது மட்டுமில்லை, உங்களுடைய இது ஓசை நிறுவனம் மூலம்தான் இதை தயாரித்திருக்கின்றீர்கள். இதில் நீங்களும் சென்று அதை நேரடியாக பார்த்திருக்கின்றீர்களா அல்லது முழுமையாக? இல்ல முழுக்க தனிய தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, இணை இயக்குனராக பணியாற்றியிருக்கிறேன். அதே போல ஒரு நடிகனாகவும் அதிலே நடித்திருக்கின்றேன். இப்ப 13/3/2026 இந்தியா, இலங்கை உள்ளிட்ட அனைத்து ஐரோப்பிய நாடுகளிலும், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகளிலும் இந்த திரைப்படம் ஒரே நாளில் வர இருக்கின்றது. தனியே தமிழ் மட்டுமல்ல, தமிழ், சிங்களம், மலையாளம் ஆகிய 3 மொழிகளிலே வர இருக்கிறது. சில இடங்களிலே வெள்ளிக்கிழமை என்றபடியால் அந்த வீக்கெண்ட் ஆனது 14, 15 தேதிகளில் மற்ற நாடுகளிலும், இந்தியா, இலங்கை, நோர்வே, லண்டன் போன்ற நாடுகளிலே வெள்ளிக்கிழமையே அந்த திரைப்படமானது திரைக்கு வருகிறது. அடுத்தது இலங்கையிலிருந்து உருவான திரைப்படங்கள் இதுவரை இந்தியாவிலே, தமிழ்நாட்டிலே ஓடியதில்லை. ஒரு வணிக ரீதியாக இதுவரை இன்றைக்கும் வெளிவந்ததில்லை. அப்போ அந்த சாதனையையும் அந்தோணி வந்து தனதாக்கிக் கொள்கிறது. நாளை 35 திரையரங்கங்களிலே இந்தியா, தமிழ்நாட்டிலே, அதிலும் 35 திரையரங்கங்களில் 15 திரையரங்கங்கள் பிவிஆர் எனப்படுகின்ற, அதாவது ஷாப்பிங் மால்ல இருக்கின்ற திரையரங்கங்களிலே வெளிவர இருக்கிறது. அதே போன்று இலங்கையிலே 42 திரையரங்குகளுக்கு கிட்ட சிங்களம், தமிழ் போன்ற மொழிகளிலே, 2 மொழிகளிலேயும் 42 திரையரங்கங்களிலே வெளிவருகிறது. அதே போன்று ஆஸ்திரேலியா, பிரான்சிலே மெகா ராமா என்கின்ற ஒரு 950 இருக்கைகள் கொண்ட ஒரு திரையரங்கத்திலே பிரீமியர் ஷோ வந்து நடைபெறுகிறது. அதே போன்று நார்வேயிலே 850 பேர் இருக்கக்கூடிய திரையரங்கத்திலே அது பிரீமியர் ஷோவாக வருகிறது. அதே போன்று சுவிட்சர்லாந்திலே 5 திரையரங்கங்களிலே 10 காட்சிகள் வைக்கப்பட இருக்கிறது. அத்தோடு ஜெர்மனிலே ஒரு காட்சி, ஒரு திரையரங்கம். இந்த காலகட்டத்திலே ஜெர்மனிலே திரையரங்கங்கள் கிடைக்கவில்லை. ஒரே ஒரு சிறிய திரையரங்கத்திலே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். நெதர்லாண்ட்ஸ்லே வந்து 2 திரையரங்கங்களிலே இந்த திரைப்படம் வீக்கெண்ட்ஸ்லே வருகிறது. லண்டன்லே ஒரு திரையரங்கத்திலே வருகிறது. கனடாவிலே 2 காட்சிகளாக, ஒரு திரையரங்கம் தான் 2 காட்சிகள் இப்போதைக்கு முன்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாகவும் இந்த திரைப்படங்கள் மேலும் தொடர்ச்சியாக புலம்பெயர்ந்த தேசத்திலே வெளிவரும் என்பதனை இந்த வேளையிலே உங்கள் ரசிகர்களுக்கு நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். மிக சிரமப்பட்டு பல விடயங்களை செய்கின்றீர்கள். இப்பொழுது தாயக கலைஞர்கள் பார்க்கின்றது அல்லது இந்தியாவில் எப்படி நீங்கள் இதை திரையரங்குகளுக்கு கொண்டு செல்கின்ற அந்த எண்ணத்தை உங்களுக்கு கருவானது? படங்களே திரையிடுவதான திரையரங்குகளுக்கு மிக சிக்கல் ஏற்படுகின்றது எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஈழத்தமிழ் படைப்பை எப்படி உட்கொண்டு செல்வதற்கு உங்களுக்கான உந்துதலாக இருந்தவர்கள் யார்? எங்களுடைய படைப்புகளை எங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன அதில் பெரிது நடந்துவிட போகிறது? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணல்ல என்று சொல்லி எங்களுக்குள்ளே சொல்வதில் என்ன பயன்? அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்ப மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் எங்கள் படைப்புகளின் ஊடாகத்தான் அதை நாங்கள் சொல்ல முடியும். இது வந்து இந்த விஷுவல் மீடியா என்கின்ற இந்த நவீன காலத்திலே, காட்சி ஊடகங்கள் நிறைந்து போய், சமூக ஊடகங்கள் நிறைந்து போயிருக்கின்ற காலத்திலே, நாங்கள் எங்களுடைய கதைகளை எங்களுக்குள்ளே மட்டும் சொல்லிக் கொண்டிருப்பதில் பயனில்லை. ஆகவே நாங்கள் சகோதர இனத்துக்கும் பக்கத்து நாட்டவர்களுக்கும் சொல்ல வேண்டும். குறைந்தது ஒரு எங்களை சுற்றி இருக்கிற, எங்களுடைய வட்டத்துக்கு வெளியில் சுற்றி இருக்கிறவர்களிடமாவது கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது ஆவலாகவே இருந்தேன். சுத்தி சுத்தி எங்களுக்குள்ளே சொல்லி சொல்லி ஒன்றும் பயனில்லை. அதாவது அந்த படத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சொல்லிட்டோம். அதாவது இந்தியாவில் இந்த படம் வெளியிடப்பட வேணும். உலக நாடுகளில் வெளியிடப்படாவிட்டாலும் இந்தியாவில் வெளியிடப்பட வேண்டும். எங்களுடைய வாழ்வியல், எங்களுடைய வாழ்க்கை முறைகள். மதுரையின் ஒரு ஒரு சின்ன கிராமத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஒரு கோவையின் ஒரு சின்ன கிராமத்தை பார்த்திருக்கின்றோம். மதுரை தமிழ் எங்களுக்கு புரிகிறது, கோவை தமிழ் எங்களுக்கு புரிகிறது, சென்னை தமிழ் எங்களுக்கு புரிகிறது. எங்கள் தமிழ் அவர்களுக்கு ஏன் புரியாது என்று சொல்லி நடிகிலும் புழுடா விட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்றது ஒரு கேள்வி. அப்போ எங்கள் தமிழிலே எங்களுடைய படைப்புகளை அயல் நாட்டுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது நீண்ட நாளவா. அது இன்று நாளை நிறைவேறப் போகிறது என்பதை நினைக்க மிக மகிழ்ச்சியா இருக்கிறது. அடுத்தது நீங்கள் திரையரங்கங்கள் எப்படி கிடைக்கும் என்பது வந்து ஒரு கேள்விதான். நீங்கள் சரியான தரமான படைப்புகளை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது அங்கிருக்கின்ற விநியோகஸ்தர்களோ அல்லாட்டி அங்கிருக்கின்ற பெரும் பெரும் நிறுவனங்களோ அதை ஏற்றுக்கொள்ளும்.
எங்களுடைய படைப்பை அங்கே இருக்கின்ற பெரிய கோலோச்சி கொண்டிருக்கின்ற நிறுவனங்கள் 3 பார்வையிட்டன எங்களுடைய திரைப்படத்தை. அவன் முன் வச்ச கோரிக்கை என்னன்னு கேட்டால், அதில் இந்த படத்தில் வந்து 2 இடத்திலே எம்ஜிஆர் சிலை வருகிறது. குருநகர் பகுதியில் இருக்கின்ற எம்ஜிஆருடைய சிலை வருகிறது. அவர்கள் சொன்னார்கள், அந்த சிலை வருகின்ற காட்சி அல்லது அந்த சீனை நீங்கள் வெளியிலே எடுத்து நீக்கினீர்களாக இருந்தால் நாங்கள் உங்களோடு பிஸ்னஸ் பேசலாம் என்றார்கள். என்ன பிஸ்னஸ் பேசுறீங்கள் என்று கேட்டால், தங்களுடைய பேனரை தந்து இந்தியாவில் வெளியிடுவதற்கு தாங்கள் ஒத்தாசை செய்யலாம் என்று கிட்டத்தட்ட ஒரு 100 திரையரங்கங்களிலே வெளியிடலாம் என்றும் சொன்னார்கள். நீக்காவிட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டோம். அதனால் நீக்காவிட்டால் ஒரு குறையும் இல்லை, தாங்கள் பேனர் தர மாட்டோம், படத்தை ஓடி தருவோம், அதுக்கான செலவுகளை நாங்கள் தர வேணும்னு சொன்னார். அதுக்கான செலவுகளை செய்து கொடுத்து நாங்கள் அங்கேயே கொடுக்குறோன்னா அது அது தேவையில்லை. அந்த சிக்கல்களை அவர்களுக்கும் வேணாம், எங்களுக்கும் சிக்கல் வேணாம் என்று தவிர்த்து கொண்டோம். என்றால் தமிழர்களுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் தாயக தமிழர்களுக்கும் ஒரு கொடி உறவாக இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எம்ஜிஆர் என்பது வந்து ஒரு ஒரு சென்டிமெண்டான ஒரு மனிதர். ஆகவே அதை நாங்கள் அவருடைய அந்த சும்மா 2 ஷார்ட்ஸ் தான் அதில் வருது. அந்த 2 ஷார்ட்ஸ் எடுத்துத்தான் நாங்கள் எங்களுடைய படைப்பை அங்கு கொண்டு விற்க வேண்டுமாக இருந்தால் அது தேவையில்லை, நாங்கள் எடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். அதுவே அவர்களுக்கு பெரிய ஒரு பிடிச்சு கொண்டது. இவங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில அவங்கள் நேர்த்தியாக முழுமையாக இருக்கின்றார்கள் என்று. ஓகே, சரி, உங்களுக்கு விருப்பப்பட்டால் வாங்கோ, நாங்கள் செய்வதாகும், இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை என்று அவர்களும் விலகி கொண்டார்கள். அதே போன்று மற்ற மற்ற நிறுவனங்கள் 5ஆம் தேதி வரை காத்திருக்க வைத்தார்கள். ஒரு பெரிய இன்னொரு நிறுவனம் வந்து அடிமாட்டு விலைக்கு கேட்டார்கள். இன்னொரு நிறுவனம் எங்களுடைய தமிழிலே இருக்கிறத நாங்கள் இந்திய சினிமா தமிழிலே மாற்றி வியாபார ரீதியாக மக்களிடம் கொண்டே சேர்க்கலாம் எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அந்த பார்வையிட வந்த 3 பேர் வந்து அதுக்கு 4வது நபர் சொன்னார், இல்லை, இது அவர்களுடைய தமிழில் இருக்கின்ற பொழுதுதான், அவர்களுடைய மொழிநடையில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த படைப்பு அழகாக இருக்கிறது, அதனால நாங்கள் அதை நீக்க வேண்டாம் என்று அவர் முடிவாக சொன்னார். அவர் சேர்மனாக இருக்கிறபடியால் அவருடைய சொல்லை மிச்ச 3 பேரும் கேட்டார்கள். இப்பொழுது அவர்கள்தான் எங்களுடைய படத்துக்கு பார்ட்னராக வந்து ஓசை ஃபிலிம்ஸும் இந்த படைப்பை நாளை வெளியிடறதுக்கு காத்து கொண்டிருக்காங்க. இந்த உண்மையிலே வந்து ஓசை ஃபிலிம்ஸ்ன்றது வந்து இந்த படைப்பினுடைய பிரதான தயாரிப்பு நிறுவனமே தவிர துணை தயாரிப்பு நிறுவனங்களாக ட்ரீம் லைன்ஸ் ப்ரொடக்ஷன் ஸ்ரீ அண்ணா இதுக்குள்ள இருக்கிறார். அதே போன்று விஜய் ஃபிலிம்ஸ் லண்டன்ல இருக்கிற தம்பி விஜய் இருக்கிறார். அதே போன்று கனா ப்ரொடக்ஷன் விக்கி என்று சொல்லி தம்பி அவர்கள் இந்தியாவிலே இருக்கின்றார் ஒரு இணை தயாரிப்பாளர்களாக. அத்தோடு நிறைய எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் நண்பர்கள் எங்களுடைய கலை வாழ்க்கையை நீண்ட காலமாக கவனித்து கொண்டு வருகின்றவர்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைத்து எங்களுக்கு நிறைய பொருளாதார உதவிகளை செய்திருக்கிறார்கள். அதாவது உதவி என்றதுக்கு அங்கால நாங்கள் அவரிடம் இதுவரை நினைக்கும் உதவியாக யாரிடமும் கேட்கவில்லை. லாபம் வந்தால் லாபத்தையும் தருவோம் என்றுதான் கேட்டிருக்கின்றோம். அதற்கு எல்லாரும் சம்மதம் தெரிவித்து தந்திருக்கால் மிக இரட்டை இலக்க கோடிகளில் இந்த படம் தயாரிக்கப்பட்டிருக்கு என்பதை மட்டும் இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லலாம். நல்லது, நல்லது. உண்மையிலேயே சிறப்பு. கேட்கும்போது பலருடைய இணைவும் பொருளாதார ரீதியான தேவைகள் ஏற்படுகின்ற பொழுது தாங்களாக உதவி செய்கிறதுக்கு மனம் வேண்டும். இப்படியான உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து பல தயாரிப்பாளர்களும் இணைந்து இப்படி ஒரு சிறப்பை நீங்கள் ஈழத்தமிழனாக செய்தது என்பது அது ஒரு வாழ்த்துதலுக்குரிய விடயம். உங்களுக்கான வாழ்த்துதலை இந்த வழியில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டுமல்ல, இப்போ நீங்கள் நிறையவே நடிகர்களை இணைத்திருக்கின்றீர்கள். செலவுகள் என்பது ஒரு படத்தை தயாரிப்பதற்கு அதுவும் ஒரு இந்தியா சினிமா அளவிலே கொண்டு செல்வதற்கு நீங்கள் முயற்சி செய்த மிகப்பெரிய ஒரு ஆளுமையான விடயம். இது பல காலத்தில் உங்களுடைய பணியில் இது ஒரு லட்சியமாக நீங்கள் கொண்டு இதை செய்திருக்கின்றீர்கள். உண்மையிலே அதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எங்களுடைய மக்கள் வந்து அதான் சொன்னேன், 100 வருஷ பார்வை ஞானம் உள்ளவர்கள். அவர்களுக்கு அந்த பார்வை ஞானத்தையும் தாண்டிய தரமாக கொடுத்தால்தான் அந்த படைப்பு போய் சேரும். அதால் இந்த படைப்பானது இவர்கள் இதுவரை பார்த்து வந்த அந்த தரங்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது அதையும் விஞ்சி நிற்பதாக பல பார்வையாளர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். இந்த அந்தோனி படத்தை பற்றி ஒரு சிறப்பு நேர்காணலாக இந்த நேர்காணல் ரமணா அவர்கள் இணைந்து அதை பற்றிய விடயங்களை கூறியிருந்தார். இந்த வழியிலே இப்பொழுது பல நாடுகளில் ஒரே நாளில் திரையிடப்படுகின்ற இந்த
திரையரங்கு இருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் அல்லது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கும் நீங்கள் கூறக்கூடிய தகவல்கள் இந்த உங்களுடைய திரைப்படத்தின் ஆளுமையை அவர்கள் வந்து சிறப்பாக பார்க்க வேண்டும், சிறப்பாக இது போன்ற படைப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் தான் இன்னும் பல படைப்புகளை நீங்கள் தயாரிப்பதற்கு கூட முன்வரக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. இந்த வழியிலே நீங்கள் அதற்கான அழைப்பிதாக என்ன கூற இருக்கின்றீர்கள்? அன்பான நேர்களே, அன்பான ரசிகர்களே, அன்பான உலகத் தமிழ் உறவுகளே, எங்களாலும் முடியும் என்பதை நாங்கள் முதலில் எங்கள் மனங்களிலே விதைத்து உறுதியாக இருக்க வேண்டும். அந்த முடியும் என்ற இயலும் என்கின்ற அந்த வேட்கை தான் எங்களுக்கு இறுதி வரை அது பலம் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக இருக்கிறது. எங்களுடைய படைப்புகள் இந்த அந்தோணி என்கின்ற படமானது வந்து இப்பொழுது நாங்கள் படைத்து உங்களிடம் தந்து விட்டோம். இனிமேல் அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. இது உங்கள் பிள்ளை, உங்களுடைய குழந்தை. அதை நீங்கள் அழகாக வளர்த்து உயர்த்தி விட வேண்டியது உங்களுடைய கடமை. இதிலே நான் தார்மீக ஆதரவென்று நான் கேட்கப் போவதில்லை. நாங்கள் ஒரு அழகான படத்தை, ஒரு தரமான படத்தை எடுத்திருக்கின்றோம். அதை நீங்கள் பார்த்துவிட்டு அந்த படைப்பு பேசுகின்றதை நீங்கள் உங்களோடு நீங்கள் பார்த்த மக்களோடு பேசினீர்களாக இருந்தால் திரையரங்கத்தை நோக்கி எங்களுடைய மக்கள் நிச்சயமாக வருவார்கள். அந்த படத்தை வெற்றி பெறச் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த படம் ஏன் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய எங்களுடைய ஒரு புது லொக்கேஷன். இதுவரை நாங்கள் இந்திய லொக்கேஷன்களை நிறைய பார்த்திருப்போம். எங்களுடைய எங்களுக்கு அருகிலே இருக்கின்ற அந்த லொக்கேஷன்ஸ்களை வந்து நாங்கள் சினி கண்ணால் பார்க்கின்ற பொழுது, சினிமா என்கின்ற அந்த 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 கேமராவால் பார்க்கின்ற பொழுது அது மிக பிரம்மாண்டமாகவும் மிக அழகிய சூழலாகவும், அதுவும் கடல் என்று சொல்லி சொன்னால் எப்போதும் எல்லோருக்கும் பிடிக்கும். நாங்கள் ஒரு சின்ன ஒரு ஓய்வெடுக்க வேணும்னு சொன்னால் கடலோரங்களிலே போயிருப்போம். ஆகவே உங்களுடைய வாழ்வியலை பேச வருகிறது இந்த படைப்பு. உங்கள் எல்லோருக்கும் அந்த கடலோடிகளாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ நீங்கள் அந்த தொழிலை நேசிக்க வேண்டும், உங்கள் உறவுகளை நேசிக்க வேண்டும் என்கின்ற அன்பை மட்டுமே போதிக்கின்ற படைப்பாக இது வந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு, உங்களிடம் உரிமையோடு இந்த திரைப்படத்தை நீங்கள் ஒரு படைப்பாக போய் பாருங்கள். தார்மீக கடமை என்றோ அல்லாட்டி இந்த ஈழத்தவர்கள் என்றோ என்றெல்லாம் நான் உங்களிடம் பேசவில்லை. இது ஈழத்திலே உருவாகி இருக்கின்ற உலகத்தரம் வாய்ந்த ஒரு படைப்பு. அந்த படைப்பை நீங்கள் போய் பார்த்து அந்த இலங்கையிலே, அதாவது நமது மண்ணிலே ஒரு இண்டஸ்ட்ரி உருவாகுவதற்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். படைப்பை உருவாக்கி அமைக்கும் நன்றிகளை கூறிக்கொள்கின்றோம். ஏனென்றால் இதற்கான முயற்சிகள் எடுப்பது மிக மிக குறைவானவர்களாக, அதாவது ஒரு இந்திய தரத்தில் இந்திய இசையமைப்பாளர், இந்திய நடிகர்களை இணைத்து எங்களுடைய முயற்சியாக மட்டுமல்ல, முழுமையாக இது ஒரு ஊக்குவிப்பாகவும் கலைப்படைப்பை எங்களாலும் எடுத்து வர முடியும் என்ற காட்டுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கின்றது. அதற்கான வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுடையது என்று சொல்றதுக்கு எங்களிடம் இருப்பது என்னவென்று கேட்டால் எங்களுடைய மொழி நடை. அதிலேயும் சிலர் கேட்பார்களுங்க, அப்ப மட்டக்களப்பு மொழி எங்களோட மொழி இல்லையா, மலையக மொழி எங்களோட மொழி இல்லையா, கொழும்பு மொழி எங்களுடைய மொழி இல்லையா எல்லாம் கேட்பார்கள். அது தர்க்கத்துக்கு கேட்பார்கள். ஆனால் இதிலே நாங்கள் ஒரு ஈழ சினிமாவினுடைய அடையாளத்தை காட்டக்கூடிய மொழியை பயன்படுத்தி இருக்கோம். நல்லது, நல்ல சிறப்பு. இன்று சிறப்பாக நாங்கள் பார்த்தது அந்தோனி என்ற திரைப்படம். நாளை 13/3 உலகெங்கும் திரையிடப்படுகின்றது. அதன் சிறப்பு உண்மையிலேயே மிளிர வேண்டும். எல்லோரும் பார்த்து அதன் கருத்துக்களை நீங்கள் இணைத்துக் கொள்வதன் மூலம் இன்னும் பல படைப்புகள் எங்களுடைய ஈழத்தமிழர்களால் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் என்பது மட்டுமல்ல, இந்த அந்தோனி படத்துக்கு எங்களுக்கு ரமணாவை இணைத்து தந்த அந்தோனி படத்துக்கு ஆண்டனியை உங்களை இணைத்து தந்திருக்கின்றார். அவருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இப்படியான ஒரு இணைப்பை உங்களோடு ஏற்படுத்தி தந்ததுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு, மீண்டும் இன்று சிறப்பாக நாங்கள் பார்த்தது கலைஞர்கள் சங்கமத்திலே சிறப்பு பார்வையாக அந்தோனி திரைப்படம். எங்களுடைய படைப்பு எங்களுடைய தரிசனமாக வர இருக்கின்றது. உண்மையிலேயே அதற்கான ஒரு ஒத்துழைப்பை வழங்கி எல்லோரும் பார்வையிட்டு அதற்கான கருத்துக்களை வழங்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு தொடர்வோம் அடுத்த கலைஞர்கள் சங்கமத்துடன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் அன்பு நேயர்களே. நன்றி.